வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 9 நாள் 3 புதன்கிழமை ஜூன் 18, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய சமுதாயத்திற்காக நல்லோர் வட்டத்தால் உருவாக்கப்படும் தயாராகும் மாணிக்க மாணவர்கள். ஏன், எப்படி? ஒரு மாணவரின் 12 ஆண்டு காலத்தை நல்லோர் வட்டம் பள்ளி பருவம், கல்வி பருவம் என்பதற்கு மாறாக அது கற்கும் பருவம் என்று தெளிவாக்குகிறது. அந்த கற்கும் பருவத்தில் மாணவர்கள் என்ன கற்க வேண்டும் என்பதை நல்லோர் வட்டம் வரையறுத்துள்ளது. முதலாவதாக, பள்ளி கல்வியில் 80% குறைவில்லாமல் 100% வரை மதிப்பெண் எடுத்தல். 2, தனித்திறனை அறிந்து நாள்தோறும் பயிற்சியின் மூலம் அதன் உச்சத்தை தொடுதல். 3, நற்பண்புகளை அன்றாட வாழ்க்கையில் பழக்கி இயல்பாக்குதல். 4, சிறிய சிறிய பொறுப்புகளை எடுத்து செய்வதன் மூலம் தலைமைத்துவ பயிற்சியினை பெறுதல். 5, சமூகம், நாடு இவற்றினை மிக மிக அதிகமாக அறிந்திருத்தல், சமூகத்திற்காக அன்றாட வாழ்க்கையில் பங்களித்தல். இந்த 5 அம்சங்களில் அடிப்படை உள்ள புரிதல்கள், உணர்வுகள் உள்ள மாணவர்களை கண்டறிய சுமார் 40 மாணவர்களிடையே 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைத்து சுமார் 2.5 மணி நேரம் மிகவும் சுவாரஸ்யமான உரையாடல் நடைபெறும். இந்த உரையாடலின் பலனாக 5 முதல் 10 மாணவர்கள் வரை மாணிக்க மாணவர்களாக அடையாளம் காணப்பட்டு வருகிறது. அப்படி அடையாளம் காணப்பட்ட அவர்களுக்கு நல்லோர் வட்டம் மாணிக்க மாணவர் விருது வழங்கி வருகிறது. அவர்கள் விருது பெறுவதற்கு முன் ஒருமுறை மாணிக்க மாணவர்களுக்கான அந்த 5 தகுதிகள் அவர்களின் பெற்றோர்களுக்கு முன்பாக மாணவர்களாலேயே வைக்கப்படுகிறது. அதன் காரணமாக பெற்றோர்களுக்கு தங்களது பிள்ளைகளின் மீது நம்பிக்கையும் மதிப்பும் கூடுகிறது. இந்த விருது அவர்கள் மற்ற மாணவர்களிடமிருந்து வித்தியாசமானவர்கள், அதாவது பொறுப்பு மிக்கவர்கள், தம்மை மேம்படுத்தி கொண்டு சமுதாயத்திற்கு தலைமை பொறுப்பேற்க தகுதி படைத்தவர்கள் நாம் என்பதை எப்போதும் உணர்த்தி கொண்டிருக்கும். அத்துடன் இவர்கள் தொடர்ந்து வாரந்தோறும் இணைய வழியாக தலைமைத்துவ பயிற்சியை பெற்று வருவதோடு நேரிடையான பயிற்சி முகாம்களிலும் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அப்படி பயிற்சி பெற்ற மாணிக்க மாணவர்கள் பள்ளி படிப்பில் வாழும் காலத்திலேயே தலைமை பொறுப்பேற்று வெற்றிகரமாக செயல்பட்டு ஆளுமையுடன் திகழ்கிறார்கள். இத்தகைய மாணிக்க மாணவர்கள் அடுத்த தலைமுறையில் நாடு நெடுகிலும் பல்வேறு துறைகளில் தலைமை ஏற்று நேர்மையான, திறன் மிகுந்த நிர்வாகத்தை நாட்டிற்கு வழங்குவார்கள் என்பதை இப்போதே கண்கூடாக காண முடிகிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமிழகத்தின் முக்கிய தொழிலதிபர்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு நல்லோர் வட்டத்துடன் இணைந்து செயல்பட ஆலோசனை. தமிழகத்தில் முக்கிய தொழிலதிபர்களான MC ராபின், MCR வேட்டி நிறுவன தலைவர், அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் திரு சின்னசாமி, திரு தங்கவேலு ஐயா, லக்கி டெக்ஸ்டைல் குரூப் MD விஸ்வநாதன், செங்குந்தர் பள்ளிகளின் செயலாளர் சிவானந்தம், ஸ்ரீ கேம்ப் MD திரு செங்குட்டுவன், திரு முரளி திருமூர்த்தி ஆகியோருடன் நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டிகள் திரு நவிலு சுப்பிரமணியம், பேராசிரியர் பழனித்துறை, திரு அன்பு மற்றும் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டு தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகள் பற்றியும் அத்தியாவசியமான செயல்பாடுகள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. முக்கியமாக அரசு பள்ளிகள் மேம்பாடு, சுகாதார மேம்பாடு, நீர்நிலைகள் போன்றவை கலந்துரையாடலில் முக்கிய இடம் பெற்றதாகவும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் அவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தால் கடைசி நேரத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை என்றும் திரு அன்பு தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. 2025 நாட்டுப்பற்றின் கலங்கரை விளக்கம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் 100வது பிறந்த தின விழா எளிமையாக கொண்டாடப்பட்டது. நாகை மாவட்டம் கூத்தூரில் உழவனி நில உரிமை இயக்கத்தின் லாப்டி செயலர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் 100வது வயது நிறைவையொட்டி அவரது வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் திங்கட்கிழமை நடைபெற்றன. நிகழ்ச்சியில் லாப்டி செயலர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், பேராசிரியர் பழனித்துறை, மக்களவை உறுப்பினர் வை. செல்வராஜ் திருத்துறைப்பூண்டி, சட்டப்பேரவை உறுப்பினர் க. மாரிமுத்து, சர்தார் வேதரத்தினத்தின் பேரனும், கஸ்தூர்பா காந்தி கன்யா குருகுல அறக்கட்டளை நிர்வாக குழு அறங்காவலர் வேதரத்தினம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியை ஆவண காப்பகம், எழுத்தாளர் கோணங்கி,
நாடக கலைஞர் முருகபூபதி ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து கோவில்பட்டி மணல்மகுடி நாடக குழு நாடக கலைஞர் முருகபூபதி அவர்களின் உலக அமைதியை வலியுறுத்தும் நாடகம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவில் நல்லோர் வட்டம் பேராசிரியர் திரு பழனித்துறை, நாகை மாவட்ட மாணிக்க மாணவர்கள், பிரதாபராமபுரம் சிவராசு ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தெரிவித்தார். நமது குலம் நமது பொறுப்பு என்று களமிறங்கிய சின்னாளப்பட்டி மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி ஏடிஎஸ் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் நிர்வாகிகள் திண்டுக்கல் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் உதவியுடன் 4வது வார்டில் உள்ள தெப்பக்குளத்தை சுத்தம் செய்து தூர்வாருவதற்காக கல் ஊன்றி கம்பிவேலி அமைக்கும் பணியை செய்ய பேரூராட்சி நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்று ஜூன் 12, 2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் பூமி பூஜையுடன் குளத்தை தூர்வாரும் பணியை துவங்கினார்கள். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரியின் மாவட்ட ஆளுநர் பேராசிரியர் திரு ராஜா கோவிந்தசாமி, பேரூராட்சி தலைவர் திருமதி பிரதீபா, வார்டு உறுப்பினர் திரு ஜெயகிருஷ்ணன், குடியிருப்போர் நல சங்க தலைவர் திரு ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரோட்டரி தலைவர் திரு நாகராஜன் தலைமை வகித்தார். நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் க பழனித்துறை அவர்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க களமிறங்கிய சமூக செயல்பாட்டாளர்களுக்கு அவர் எழுதிய நூலை பரிசாக அளித்து பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் 21 யோகா தினத்தை முன்னிட்டு தஞ்சை அறிவு திருக்கோவில் மனவளக்கலை மன்றம் பயிற்சி. புன்னைநல்லூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி பள்ளியில் ஜூன் 21 உலக யோகா தினத்தை முன்னிட்டு புன்னைநல்லூர் தவ மையத்தை சார்ந்த நண்பர்கள் மாணவர்களுக்கு யோகாசன பயிற்சியை அளித்தார்கள். அடுத்து ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிற்சியினை அளிக்கவிருப்பதாக இயற்கை வாழ்வியல் துறை பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.